நான் சொல்ல போகிற கதை வந்து பார்த்திங்கன்னா, சத்தியவதி பசுமாடுன்ற கதை மாடை பற்றி தான் அந்த கதை. சரிங்களா? ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, காட்டு வழியாகவும் மலை வழியாகவும் தான் மாடை மேய்ச்சிட்டு கூட்டிகிட்டு வரணும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே காட்டு விலங்குகளும் வேட்டையாடுற விலங்குகளும் வண்ணத்து பூச்சிகளும் நிறைய பறவைகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு நாள் இப்படி சாயங்கால வேளையில் அவர் மாடை மேய்ச்சிட்டு வராரு, சத்தியவதி பசுமாடை. அது கூட இன்னும் நிறைய பசுமாடுகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. காட்டு விலங்கு நம்ம சிங்கம் வந்து தாக்குது. எல்லாம் பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. சத்தியவதி மாடால் ஈடு கொடுத்து ஓட முடியல, சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு. அப்போது சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நீ தான் எனக்கு உணவு சத்தியவதி மாடுக்கிட்ட சொல்லுது. சத்தியவதி மாடு அங்கே ஒரு தாய் பாச போராட்டமே நடத்துது. இல்லை, நீ என்னை வந்து இப்போது உண்ணக்கூடாது, நீ என்ன சாப்பிடவே கூடாது, இது வந்து சத்தியம்ன்ற மாதிரி மாடு சொல்லுது. எதுக்காக நான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு தாவ பார்க்குது. ஏன்னா எனக்கு குழந்தை இருக்குது, என் குழந்தை பசியில் இருக்கும், அவன் என்னை தவிர்த்து வேறு யார்கிட்டையும் ஒட்ட மாட்டான், வாள் அவனுக்கு உலகமே நான் தான். நான் போய் பார்த்து பேசி என்னுடைய சொந்தத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரேன், அவனுக்கு புத்திமதி சொல்லி புரிய வச்சுட்டு வரேன், உலகம்னா என்னென்னு தெரிய வச்சுட்டு வரேன், தயவு செஞ்சு இப்போதைக்கு என்னை விடுன்னு சொல்லுது. சிங்கம், நான் எதுக்கு உன்னை விடணும், நான் எப்படி உன் பேச்சை நம்புறது, நீயும் சாதாரண விலங்குதானேன்னு சொல்லுது சிங்கம். அதுக்கு அவன் சொல்கிறான், பசுமாடு, இல்லை இல்லை, நான் வெறும் சாதாரண விலகுகள் இல்லை, நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட விலகு, நான் எப்படி உன்னை நம்புறதுன்னொன்னே, என்னை படைத்த தெய்வத்து மேலே சாட்சி, என்னை பெற்ற தாய் மேலே சத்தியம், இந்த இயற்கை மேலே சத்தியம், என் குழந்தை மேலே சத்தியம், என் உறவுகள் மேலே சத்தியம், என்னை படைத்த தெய்வத்து மேலே சத்தியம், தேவர்கள் மேலே சத்தியம், என் மீது சத்தியம், நான் வந்துடுவேன், இன்றைக்கி உணவு நான் தான் அப்படின்னு சொல்லுது. அப்போது சிங்கம் பாய வந்தது. ஆனால் அதுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, பின்வாங்கிடுச்சு. நான் இங்கேயே உனக்காக காத்துட்ருக்கேன், நீ எப்படியாப்பட்ட சத்தியவதி நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு சிங்கம் அங்கேயே நிற்கிது. இங்கே கண்ணுக்குட்டி ஒரே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. எல்லாரும் இருக்கீங்க, எல்லார் குழந்தைக்கும் அம்மா இருக்காங்க, என் அம்மா மட்டும் மாட்டிக்கிட்டாங்க, என் அம்மாவை நான் போய் கூட்டிகிட்டு வரேன், என்னால் எங்கள் அம்மாவை விட்டு இருக்க முடியாது, நாங்கள் கதறி கதறி அழுகுது, தாயை தேடுது, பசிக்குது, எது வச்சாலும் சாப்பிடலை, யார் பாலை கொடுத்தாலும் குடிக்கலை, அழறுது, எல்லா உறவுக்கிட்டேயுமே நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு போராட்டமே நடத்துது தாய் பாசத்துக்காக கண்ணுக்குட்டி. அப்போது இங்கேருந்து பசுமாடு போனதை பார்த்து சந்தோஷத்தாங்களே, அம்மா நீ வந்துட்டியாம்மா, உனக்கு ஒன்றும் ஆகலையாம்மான்னு அப்போ அம்மா சொல்கிறாங்க. அம்மா இங்கே நிரந்தரமாக இருக்க முடியாது, அம்மா அங்கே சிங்கத்துக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் கண்ணே, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நம்ம உறவுகள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக நீ இருக்கணும், விட்டு கொடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் ஒரு உறவையாக சொல்கிறாங்க, சித்தி லக்ஷ்மி சித்தி நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, சரஸ்வதி அக்கா நீங்கள் தான் என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும்னு ஒரு பசுமாட்டுக்கிட்டேயும் சொல்லிட்டு வராங்க. உங்கள் குழந்த மாதிரி இவங்களை பார்த்துக்கலாம், உங்கள் குழந்த மாதிரி அமைதி கிடையாது, அவன் ரொம்ப சேஷ்டை பண்ணுவான், அவன் துள்ளுவான், அவன் இங்கே போவான் அங்கே போவான், நீங்கள் தான் வழி நடத்திட்டு போகணும், உங்கள் குழந்த மாதிரி அவனுக்கு பசி ஆற்றணும், நான் இருக்க மாட்டேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லி பசுமாடு அங்கேருந்து வளர்த்தவர்கிட்டையும் நன்றி சொல்லி, உங்கள் அன்புக்கு என்னால் ஈடு இன்னும் எதுவுமே செய்ய முடியாது, அடுத்த பிறவி இருந்தால் நான் உங்களுக்கு தாயாக பிறந்து உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி உரிமையாளரை பார்த்து வணங்கிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நன்றியை சொல்லிவிட்டு கண்ணீரை விட்டுட்டு தன் குழந்தைக்கு பாலை கொடுத்து பசி ஆற்றிட்டு அங்கேருந்து கிளம்புது, சிங்கத்துக்கிட்ட போகிறது. இது இங்கேருந்து கண்ணுக்குட்டி துள்ளி குதிச்சுட்டு இங்கேருந்து ஓடிடுச்சு. கண்ணுக்குட்டி இங்கேருந்து ஓடுது, தாய் பின்னாடியே ஓடுது. தாய் எதுவுமே கவனிச்சிக்கல, பண்ணி கொடுத்த சத்தியம்தான் ஞாபகத்துக்கு வருது, நேரம் ஆகுதுன்னு சொல்லி துள்ளி குதிச்சுட்டு காலில் அடிபடுறது எதுவுமே தெரியாமல் சத்தியத்தை காப்பாற்றணும்னு சொல்லி போயிடுச்சு, சிங்கத்துக்கிட்ட போயிடுச்சு. நான் பண்ணி கொடுத்த சத்தியம் மாதிரியே நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கலாம், என் குழந்தைக்கு பாலை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு நல்லா பாஞ்சிக்கிட்டு பசியில் தாவி வருது சிங்கம். சிங்கத்துக்கு ஒரு நிமிஷம் என்ன தோணுச்சுன்னு தெரில, இதுக்கு தெரியுது கண்ணுக்குட்டி நிற்கிறது, கண் கலங்கிக்கிட்டு. சிங்கம் பின்வாங்கிடுச்சு, இந்த மாதிரி பாசத்தை பார்த்ததே இல்லைன்னு கண் கலங்கிடுச்சு. அப்போது மாடு கேட்குது,
நான் மலை மீது, இயற்கை மீது, என்னை பெற்ற தாய் மீது, என்னை படித்த தெய்வத்து மீது, உறவுகள் மீது எல்லார் மீதும் சத்தியம் போட்டேன். என் சத்தியத்தை நான் மீற முடியாது. நீ வந்து என்னை சாப்பிடுன்னு. உங்கள் தாய் பாசமும் குழந்த பாசமும் என் மனசை ஜெயிச்சிடுச்சு. நீ தயவு செஞ்சு போயிடு, என் மனசு மாறுறதுக்குள்ளேயோன்னு சொல்லுது. உடனே இது துள்ளி குதிச்சுட்டு வருது. அங்கே கண்ணுக்குட்டியை பார்க்குது. சிங்கத்துக்கு எதிலே பாலை குடிக்குது, தடுவுது. ரொம்ப தாய் பாசத்தை காமிக்குதுங்க. உறவுகள் கிட்ட போகிறது. ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு காப்பாளருக்கும் இதுக்கும். என்ன சொல்ல வரேன்னா, சத்தியத்துக்கு உண்மையாலே வேல்யூ இருக்குது, அன்புக்கு உண்மையாலே வேல்யூ இருக்குது. அதை மதிச்சிங்கன்னா அதனுடைய புனிதமே வேறு. நம்ம எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம பண்ணுற உண்மையான சத்தியமும் அன்பும் ஜெயிக்கும். அதுதான் இந்த கதை. சத்தியவதி மாடு மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவோமா? தாய் பாசத்தோடையும் உண்மையோடையும் கண்டிப்பாக.